ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் கேலண்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக கேலண்டர் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம இயரோட எண்ணில் வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக கேலண்டர்ஸ்லாம் தூக்கி தான் போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த கேலண்டரோட பேப்பர் எடுத்திருக்கேன். கேலண்டர் பேப்பர் இல்லைனாலும் நீங்கள் வந்து எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கலாம், லைக் நோட் புக் பேப்பர். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் பேப்பர்லாம் 10x18 சென்டிமீட்டர் அந்த அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேப்பர் டியூப்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே ரோல் பண்ணுறதா இருந்தாலும் ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு தின் ஸ்டிக் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் எண்ட்க்கு வரும்போது கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் டியூப் அப்படின்னா பேப்பர் ஸ்டிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதே மாதிரி இந்த கிராஃப்ட்க்கு நம்மளுக்கு வந்து நிறைய தேவைப்படும். கிட்டத்தட்ட 95 தேவைப்படும். ஸோ 95 ஸ்டிக்ஸும் நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வேஸ்ட் புக் பேப்பரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். டிசம்பர் இன்னும் முடியாததால் டிசம்பர் நான் எடுக்கல. ஸோ அதனால் வேஸ்ட் புக் பேப்பர்ஸ்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 95 இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 ஸ்டிக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 10 ஸ்டிக்ஸையும் நம்ம வந்து அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோடைய சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி 10 ஸ்டிக்ஸையும் நம்ம சேர்த்து வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ரீசன்ட் வீடியோஸில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நான் ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் கிருத்திகா, ஹாய் மேனகா எஸ், ஹாய் மேக்லின் ஷைனி, ஹாய் ப்ராஜெக்ட் பேக்கர், ஹாய் நேசன் எம், ஹாய் மாலதி மஹா, ஹாய் ஸ்வீட் கேர்ள்ஸ், ஹாய் வெங்கட் கோகுல், ஹாய் கார்த்திகேயன், ஹாய் ஹர்ஷினி, ஹாய் ராஜலக்ஷ்மி ராஜி, ஹாய் அப்துல் மாலிக், ஹாய் சாஃப்ரின் சுஹைல், ஹாய் கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஹாய் காலேஸ்வரி கவிதா, ஹாய் நித்யஸ்ரீ, ஹாய் திவ்யதர்ஷினி, ஹாய் வெங்கடேஷ் பொன்மலர், ஹாய் ஜேசிம் வ்ளாக்ஸ், ஹாய் லெட்ஸ் ஹிட் நோட்ஸ். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த 10 ஸ்டிக்ஸும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற ஸ்டிக்ஸையும் 10 நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் 95 பண்ணோம் இல்லையா? அதில் 9 பீசஸ் வந்து இந்த மாதிரி 10 ஸ்டிக்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். மீதி இருக்க 5 இந்த மாதிரி ஒரு பீஸ் 5 ஸ்டிக்ஸையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 பீசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் லாஸ்ட்டில் இருக்க ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொன்று எடுத்து இதோட இன்னொரு சைட்லேயுமே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த 4th ஒன் எடுத்து இதோட 2 சைட்ஸ்லையுமே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு 4 பீசஸ் எடுத்து அதுலேயும் நம்ம இதே மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 10 ஸ்டிக்ஸ் பண்ண ஒரு பீஸும் அப்புறம் 5 ஸ்டிக்ஸ் ஒட்டினாலே அந்த பீஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 10 ஸ்டிக் ஒட்டின பீஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 5 ஸ்டிக்ஸ் இருக்க பீஸை எடுத்து இதோடைய ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இதையுமே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த பேஸ்க்காக ஒரு திக் கார்டு மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு நோட் புக்கோடைய பின்னாடி இருக்கிற அந்த அட்டை மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படின்னா கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை அப்படியே திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இதை நம்ம அந்த கார்டு மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ இது செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 சைஸ்லையும் நம்மளுடைய பென்சில்ஸ் அந்த மாதிரி போட்டு பென் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெயிண்ட் பண்ணிட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக வந்து பென்ஸ்டாண்ட் ப்ளஸ் மொபைல் ஹோல்டர் சேர்ந்து இருக்கிறதால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்டடி டேபிளில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அது மாதிரி இந்த சென்டரில் இருக்க ஸ்பேஸில் மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நோட்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.